Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 8th ஸ்டாண்டர்ட் annual examination ஏப்ரல் 2025க்கான ஒரு மாடல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த क्वेश्चन பேப்பர்ல கூட சம்ஸ் எல்லாம் நல்லா வெல் பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. சோ இதுல இருக்கக்கூடிய 2 மார்க் சம் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீனா 5 மார்க் சம் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மு 4 × 5 20 கொடுத்துருக்காங்க. இதில் ஏதேனும் 4 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வீடு கட்டுவதற்காகும் செலவுக்கு தொடர்புடைய கீழ்கண்ட தரவுகளுக்கு பொருத்தமான விளக்கப்படம் வரைய சொல்லியிருக்காங்க. விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல், கம்பி, சிமெண்ட், மரம், ஆள், கூலி மற்றவை. செலவு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம் எல்லாமே ரொம்ப முக்கியம். கிராப் ஜாமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8 × 2 16. இதில் HA = 7 cm மற்றும் AN = 4 cm அளவுள்ள செவ்வகம் வரைந்து அதன் பரப்பளவை வந்து காண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 8 cm மூலை விட்டம் கொண்ட ரேம்பஸ் வரைந்து பரப்பளவு காண்க. ஸோ அதே மாதிரி கிராப் ஜாமெட்ரியும் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு 8th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 கொஷின்லாம் வந்து கேட்பாங்க. அதனால் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சம்ஸ் எல்லாத்தையும் வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர் கூடிய சம்ஸை ஓரளவுக்கு நீங்கள் வெல் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நாளை நடைபெறக்கூடிய 8th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஏப்ரல் 2025 நீங்கள் நல்ல மார்க் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசி யூடியூப் சேனல். அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் 1 by 1 அப்டேட் ஆகும். அந்த அப்டேட்லாம் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகான் மட்டும் பிரஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.